ஏதோ கொஞ்சம் கேர் பண்ணுது. முறைக்குதுடா டேய், கேர் பண்ணலடா. எப்ப பார்த்தாலும் கேரிங்கே. ஏன் காதல் பார்வை இல்லையா? காதல் பார்வை இல்லையா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சிங்கத்துக்கு பாயா சிங்க குட்டி. கருப்பு கலர்ல போன் பண்ண 499. விஸ்வா அவர்களே, உங்க நம்பர்னா 500 காமி 500. ஓகே, நெருப்பு வா இப்படியா? இதுல அடுத்து போலாம். இந்தியன் மயில், இந்தியன் பீகாக். தூங்குது. மயில் அம்மா நல்ல கட்டலாம். எல்லாம் பெண் மயிலா இருக்கு. அங்க இருக்குது ஆண் மயில். அதோ அந்த சைடுல ஓபன் பண்ணிருக்காங்க. அதனால பெண் மயில் தான். இங்க தோகை வச்சிருக்கு பாரு. தோ எதுவுமே தெரியல. அங்க பாருங்க, அதை பாரா மயில் தோகை வச்சு. பறந்து போச்சு. ஆமா, மயில் குட்டி. குட்டி மயில் முட்டைலாம் வச்சிருக்கு. 4 முட்டை வச்சிருக்குப்பா. உள்ள நிறைய குட்டி மயிலுங்க இருக்கு. அதுதான் மயிலாகும். ஆம்லேட் வரும். இது எத்தனை நாள்ல வரும்? இதாகும் ரமேஷ், அது 2 வாரம் 3 வாரம் ஆகும். சின்ன மச்சுது முட்டை. சைடிஸ் யூஸ் ஆகுமா? சண்டே வர நீ ஆத்தா கூழ் ஊத்துறோம். முட்டை தருவாங்களா? எனக்கு ஆம்லேட். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது ஒரு உயிர். அரெஸ்ட் பண்ணுங்க சார். அது ஒரு உயிர். ஜெயில போடுங்க சார். என்ன மயில் முட்டை போடுமா? மயில் முட்டை குட்டி போடாதா? நிஜமாவா? தப்பு இல்லடா. தெரிஞ்ச விஷயத்த தெரியாம கேட்கறது, தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஆம்லேட் சாப்பிட்டு பழகிச்சா? கோழி மட்டும் தான் முட்டை போட வச்சுட்டோம். எப்ப பார்த்தா ஆம்லேட் சாப்பிட்டு பழகிட்டோமா? மயில். மயில் ஒண்ணு மேல தப்பிச்சு வந்து உட்காந்துக்கிட்டு அங்க பாரு. அது பாரு. ஆமா, அது வான்கோழியா? இல்ல மயில். அங்க பாருங்க, மயில் அமைச்சாது. தெரியல சார். நான் சார் பாக்கணும். நீ பாரியா? அப்ப இதுனாது இதுதான். அதுதான் அப்ப இதுனாது. அது ஆடு. நாங்க ஒத்துக்கிறோம். நம்ம சாடு ஆடு. ஆடு ஆறாராமா. டேக் பத்திரம் 150 ரூபா. அப்புறம் விட்டு போயிடுவாங்க.
ரமேஷ் சாம்பல் நிறம். சரி சரி இருப்பா, இது மயில் தெரியாதா? இது வந்து நாட்டுக்கோழி. மச்சவா, கோழி மயில் கோழி, மயில் நிறம், மயில கோழிங்கிற, குயில மயில குயிலுங்கிற குயில். இது வந்து சில்வர் ஃபேஷன். கூட்டு வந்து இது என்ன? வா சொல்லு. ஆண் நீண்ட கருங்கொண்ட சிவந்த கருப்பு கண்ணை மட்டும் தொண்டையும் பளபளக்கும் கரைந்த வயிற்று பகுதியும் கொண்டது. மீத மெல்ல உடல் இனப்பெருக்கம் பிப்ரவரி மாசம் மே மாசமா? இனப்பெருக்கத்துல என்ன இது? அவ்வளவு பேரா இருக்குது. அதை விட்டான் இனப்பெருக்கம் போயிட்டான். இனப்பெருக்கம் வான் கோழி மயிலா மயில வான் கோழின்றா இல்ல இவ்வளவு பேர மச்சி. அதை விட்டான் இனப்பெருக்கம் போயிட்டான். அடை காக்கும். எது காக்கும்? அடை காக்கும். அடைன்னா என்ன அடை? அடை காக்கும். அதான் முட்டை இருந்து அந்த முட்டை ஹீட் பண்ணி அந்த அடை இல்ல. நம்ம நாட்டுல இங்கதான் இருக்கு. இங்க இல்ல இங்க வச்சு இங்க இல்ல, நம்ம ஊர் கோழி இல்ல, வேற வெரைட்டி. இப்ப இங்கதானே இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம நாட்டுல இல்லங்கறீங்க? நம்ம நாட்டோட breed இல்லன்னு. அதான் இப்ப எங்க இருக்குது? இப்ப எங்க இருக்குது? ரெட் எங்க வா? என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பேக்கரியில வரும். இப்ப நீ ஃபார்ம் வந்துடவா? இங்க பாரு பஞ்சவர்ண கிளி மாதிரியே இருக்கு கோழி. ஐயோ வா வாவ். கோழியா இருக்கு. இதெல்லாம் 60% தெரியுங்களா டேய்? இது ஒரு தந்தூரி நம்மள ஒண்ணுமே இருக்காது. அது மேல இருக்க ஃபெதர்ஸ் மட்டும் தான் அப்படி சில மாதிரி நிக்குது. நம்ம ரெஷா கோழில இது பேர் என்ன கோழி? கோல்டன் பெசன்ட். தோ டீப் பெருங்கோழி. இது பேர் தெரியல மச்சி. தான் மச்சி பெருங்கோழி. எப்படின்னா லேடி ஆம்லெட் இல்ல, இதுதான் அது லேடி ஆம்லெட்டா? அப்படியே படிக்கிறோம். தமிழ்ல போட்டுருக்காங்க பாரு. தக்க திக்க அது பாரு, அது தமிழ்ல போட்டுருக்காங்க. அங்க நீ கோழிடா அது கராடே கேட்டா. இது வந்து அழிவனத்தை தேடி போயிட்டு இருக்கு இந்த கிளி. இந்த ரிங் இருக்கும் பாருங்க கழுத்துல, அந்த ரிங் இருக்க கோழிக்கு வீட்டுல வளர்த்தா ஜெயில போட்டுருவாங்க. அப்படியா? ஏன் கிளி வரக்கூடாதுன்னு யாரா சொன்னது? இல்ல அது அது கவர்மெண்ட்ல இந்த கிளியில கிளியே வரக்கூடாதுன்னு யார் சொன்னது? கிளிய வளர்க்கூடாதுலாம் இல்ல, நான் தான் சொன்னேன். அதெல்லாம் கிடையாது இல்லையா? மச்சான். எங்க வீட்டுல எல்லாம் ஒரு கிளி வளர்த்துருக்கோம் பாத்தீங்கன்னா, ஒரு ராமுன் பேர் வச்சு நாங்க வளர்த்துருக்கோம். சின்ன எங்களுக்குலாம் இப்ப சின்ன வயசு. அது இன்னொரு கிளி வளர்த்தியா? கார்த்திகை அப்படியா? இப்ப கூட எங்கிட்ட ஒரு கிளி இருக்கு. ரோஸ் ரிங். பச்சை கிளி. மான். பேசுறதெல்லாம் நீ தான். புறா மான போய் புறாங்க. லோபஸ் உட்காந்துக்குது. அலெக்சாண்டர். பேர் நல்லா படிங்க. அலெக்சாண்ட்ரியன். அது மீஷோ. இது நல்லா இருக்கு, ரெயின்போ. ஆமாச்சி. அமேசானு, பிளிப்கார்ட், மீஷோ அப்படியே போலாம். வாங்கிட்டு போலாம். இது ஆக்சுவலா வந்து அமேசான் கிளி. அமேசான் காட்டு. ஆன்லைன்ல தான் ஆர்டர் போடு. கீழே வா, இங்க வா கீழே வா. ஏய் திரும்ப பேசுற நீ. திரும்ப பேசுற நீ. திரும்ப பேசுற நீ. பிளாசம் ஹெட் தான். இதோப்பா அதுதான் கத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கவா? அங்க போயிடலாம். எங்க மச்சான் அந்த மாதிரி ஃப்ரீயா, அந்த மாதிரி போயிடலாம். கொம்பு மான். அது கையில கையில பிடிக்கிற போறா டேய். அந்த ஏதோ ஃபுட் ஏதோ எதிர்பார்க்க. அது கொடுக்கூடாது.
சுடக்கூடாது. ஆமா. இல்ல மாடு எந்த கலர்ல இருக்குது? கும்புமான். அதுக்குதான் கும்புமான். புரிஞ்சுட்டு வந்து கூழ் ஊற்றிட்டு பூ கொடுத்து திருப்பி 2 மணி தான் பாகுபலியில வர மாடோட பயங்கரமா இருக்குது. அது இது நிஜம் நிஜம். மண்ணு கொட்டி வச்சிருக்காங்க போல சண்டை போடாம இருக்கிறதுக்கு. குத்தி குத்தி இது பண்ணும். இந்த மாடோட மண்டை பாருங்க. கண்ணு செம்மையா பேய் கண் மாதிரி இல்ல. என்ன பேர் தெரியலையே. அடியாள் மாதிரி இருக்குதுப்பா ஒண்ணுனா. இல்ல கொஞ்சம் கம்பீரமா இது பிளாக் ஃபுல் பிளாக் கம்பீரமா எட்டு பழுது. அதோட எட்டு பெருசு இதோட பெருசாகுது அங்க பாருங்க. அதுவும் இருக்குது. மாடு பாகுபலி பாத்துங்கடா. பாஸ் டயர்டா இருக்கு பாஸ், ஜூஸ் வாங்கி கொடுங்க பாஸ். காலையில இருந்து இந்த தண்ணி பாட்டில வாங்கி கையில காலையில இருந்து குடிக்கிறேன். குளுக்கோஸ் அது தெரியும். அது நேம் பாதி ஊந்துட்டு இருக்குது. பெங்கோல் அந்த பெச்சிக்குது. அந்த பெச்சிக்குது. ஆமா ஆமா. பா காமிச்சா மூஞ்ச பேச கூப்பிடு. புளிய என்ன பார்த்தா காமெடி எடுத்தல அவனுக்கு. புலிடா நானு. ஓரமா போய் செட்டில் ஆயிட்டாரு. எப்படி இருக்கு இப்ப மட்டும் என்ன பண்ற? என்ன செஞ்சு சாப்பிட்டுருப்பேன். என்ன வந்து போக்கும் சிக்கனை கொடுக்குறானுங்க. ஊத்துறாங்க. மட்டக்கு மூலம் வரும். வீட்டுல வந்து வஞ்சிர மீன் மட்டன் சிக்கன் இருக்கு. எல்லாமே சகலமும் இருக்கு. ஆனா இவனுக்கு வந்து காணா போக்கு சைடு செய்வான் பாருங்க மக்களே. அது எங்க உட்காந்து சாப்பிடுறோம். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். போகங்கள் 16, ராகங்கள் 106. காடு உள்ள ரிவர்ஸ்ல போறோம் பாத்தீங்க. இல்ல பாரு, சிலம்பரம் இருக்குது. அப்படியே ஒரு லெவலுக்கு போனா அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பாரு. செம்ம காத்து இல்ல? அமேசிங் சூப்பர் கிளைமேட். சைக்கிள் வந்து அடி இருந்திருக்கும். நீங்க எத்தனை யூடியூப்ல பாத்திருப்பீங்க. எங்க யூடியூபர் பாருங்க சார், மலையிலயும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு யானை புலி எல்லாத்தையும் காட்டுறேன் சார். அதுக்கு மேல வழியில போயிட்டாத. வாவ், என்ன பண்ணு குளிப்பாட்டுதான் இல்ல விளையாடுங்க.
செம்மையா இருக்கு. சந்தனம் குட்டிப்பா. உள்ள என்ட்ரான உடனே அமுதம் கேஃப்னு ஒரு இது ரெஸ்டாரண்ட் இருக்கு. நீங்க வந்து வெளில எல்லாம் சாப்பிடணும்னா உள்ளே வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வந்து சுத்தி பார்க்கலாம். அது வேற இல்லாம சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து சாப்பிடலாம். ஆமா, நீங்க வீட்டுல வந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்தா கூட அலோவ் பண்றாங்க. உள்ள வந்து நீங்க ஃபேமிலியாக வந்து எப்படி இருந்தது பண்ணோம் நல்லா என்ஜாய் பண்ணோம். பாத்தீங்கன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. காலையில கொஞ்சம் நல்லா வெயில் இருந்துச்சு. இப்ப பார்த்தா கொஞ்சம் கிளைமேட் கண்டிஷன் நல்ல மழை. டிக்கெட் எப்படி? டிக்கெட் ஆக்சுவலா அடல்ட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து 200 சார்ஜ் பண்றாங்க என்ட்ரி டிக்கெட். சில்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா 50 rupees தான். அந்த வண்டி எப்படி ஒருத்தா நம்ம போயிட்டு அந்த உள்ள போயினா ஜங்கிள் சஃபாரி, ஐ மீன் லயன் அந்த டியர் சஃபாரி இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 150 சார்ஜ் பண்றாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 50 rupees தான் சார்ஜ் பண்றாங்க. என்ஜாய் பண்ணீங்களா? அந்த அந்த சிங்கம் 3 சிங்கம் பார்த்தோம். அவ்வளவுதான். அது ஒரு வண்டியில போகும்போது பார்க்கலாம். அவ்வளவு ஒரு 6 கிலோமீட்டர். ஆனா காலையில அடிச்ச வெயிலுக்கு அந்த வண்டி பெஸ்ட். ஏன்னா வண்டி ஏசி வண்டி கம்ஃபர்டபுளா ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வந்து அப்படியே நல்லா ரவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் காமிச்சு வந்தாங்க. ஹெல்மெட் தண்ணி ஃபுல்லா நனைஞ்சிருக்கும். கண்டிப்பா மழை அடுத்த மழையில ஃபுல்லா நனைஞ்சிருக்கும். பேட்டரி வண்டி கம்ஃபர்டபுள், ஆக்சுவலா கம்ஃபர்டபுள். ஏன்னா இந்த பேட்டரி வண்டி வந்து 150 தான். அதுக்கும் வண்டியில ஓகே. ஆனா இதுல ஒரு ஆப்ஷன் ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு ஸ்பாட் வச்சிருக்காங்க. அங்க இறக்கி விட்டாங்க, அடுத்த வண்டி கூட வந்து உள்ள மார்னிங் நல்லா இருந்துச்சு. உள்ள நீங்க வெளியில கூட சாப்பிட வேணாம், ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துட்டீங்கன்னா வந்து உள்ளே வந்து அமுதம் கேஃபே இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கு. அப்புறம் வந்து உள்ளுக்குள்ள வந்து நிறைய ரெஸ்டாரண்ட், ஐ மீன் என்ன சொல்ல, கேஃபிடேரியா மாதிரி உள்ள வச்சிருக்காங்க. ஒரு 10 இடத்துல இருக்கு கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் ஸ்நாக்ஸ். அங்கங்க வந்து நம்ம வாட்டர் பாட்டில் கூட எடுத்துட்டு போகலாம். அங்கங்க தண்ணி பூச்சி கூட குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து என்ன அங்கங்க டாய்லெட்டும் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. நல்லா தான் இருக்கு. நல்லா கிளீனா மெயின்டைன். ஆமா, ரிட்டர்ன் கொடுத்தா 10 ரூபா திருப்பி உள்ள அலோடு இல்ல. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து இங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இங்க அந்த அளவுக்கு கம்மியான மாதிரி இருக்கு. ஆக்சுவலா வந்து கொஞ்சம் மழைனால வந்து எல்லாம் அந்த அளவுக்கு அனிமல்ஸ் அந்த அளவுக்கு பார்த்தோம் இல்ல. வெறும் நம்ம பார்த்தோம் மான் பார்த்தோம், யானை பார்த்தோம், கிளிகள் மயில் பார்த்தோம். ஆமா, மற்றபடி அந்த அளவுக்கு வந்து இல்ல. ஜிராஃபி பார்த்தோம். ஆமா, லாங் ஷாட். டைகர் சிங்கிள், ஒயிட் டைகர். ஆமா, என்ன பார்த்தா அந்த கேள்வி கேட்டா? இந்த கேள்வி கேட்டா என்ன கேள்வி கேட்டா? அது பப்ளிக்ல சொல்ல முடியாது. அது என்ன கேட்டு கமெண்ட் என்ன கேள்வி? அந்த ஊனமுற்ற வண்டி பார்த்தோம். அது இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு வண்டி உள்ள இருக்கு. ஃப்ரீ தான், அவங்களுக்கு ஃப்ரீ தான். அவங்களுக்கு ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் வந்து சைக்கிள்ஸ் இருக்கு, எலக்ட்ரிக்கல் சைக்கிள் இருக்கு. ஓகேவா, பேட்டரி வண்டி. ஆமா, பேட்டரி வண்டி இருக்கு. அப்போதான் தான் ஆக்சுவலா. அப்புறம் வந்து ஃபுட்டு வந்து ஃபேமிலியா வந்தா வீட்ல இருந்து நம்ம கட்டி எடுத்துட்டு வந்து கூட சாப்பிடலாம். ஆமா, அது ஒரு பிளஸ். அப்பத்துல இருந்தே இருக்கு. ஆமா, எடுத்துட்டு வரலாம். ஆமா, என்ன குப்பை போடக்கூடாது. ஆமா, அது ஃபாலோ பண்ணணும். எல்லாம் நீட்னஸா எல்லாம் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா, இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம SR Broக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோ சூப்பரா இதோட பெட்டரா வரும். தேங்க்யூ.